வணக்கம் நண்பா. இந்த பதிவில் நம்ம வாட் இஸ் சர்ரியலிசம், அதாவது அடிமன வெளிப்பாட்டியம் என்றால் என்ன, அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சர்ரியலிசம் அதாவது சூப்பர் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க. சூப்பர் ரியாலிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரியாலிட்டினா என்னன்னு தெரிஞ்சுப்போம். ரியாலிட்டி அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, உண்மைத்தன்மை வாய்ந்தவை. அதாவது நம்ம வாழ்க்கையில் நமக்கு இயற்கையாக கிடச்சிருக்கிற எல்லாம் உண்மைத்தன்மை வாய்ந்தவை தாங்க. இது நம்ம வாழ்வுக்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருந்தாலும் கூட நம்ம மனசு அதை சிறிதளவு அப்படியே ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் காட்டும். காரணம் என்னென்னா, அது அப்படியே எல்லாம் இருக்கிறத அப்படியே ஏற்றுக்கிறனால மனசு கொஞ்சம் போரிங்காக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குமாங்க. அதை ஈடுகட்டுறதுக்காக உருவானது தான் இந்த சூப்பர் ரியாலிட்டிங்கிற ஒரு கான்செப்ட், அதாவது சர்ரியலிசம். சர்ரியலிசம்ங்கிற இந்த கான்செப்டை முதல்ல 1920க்கு முற்காலத்தில் வாழ்ந்த ஃப்ரெஞ்ச் ரைட்டர் ஆண்ட்ரூ பிரிட்டன் அப்படிங்கிற ஒரு ஆள் தான் கொண்டு வரப்பட்டது. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம ஆழ் மனசில் எழுகிற எண்ணங்களை கலை வடிவமாக, அதாவது பாடலாகவோ ஓவியமாகவோ கதைகளாகவோ வெளிக்கொணர்வதே இந்த அடிமன வெளிப்பாட்டியம் என்கிற சர்ரியலிசம்ங்க. அதாவது நம்ம ஆழ் மனசில் எழுகிற எண்ணங்களுக்கு சுதந்திரம் கொடுப்பது தாங்க இதோட முக்கிய நோக்கமே. இந்த சர்ரியலிசம் கான்செப்ட் நம்ம மனசில் எழுகிற எண்ணங்களோட வெளிப்பாட்டை காட்டுறதுக்கு ரொம்ப முக்கியமாக பயன்படுதுங்க. எக்ஸாம்பிளுக்கு நிறையா சொல்லலாம். நம்ம பார்த்த படங்களும் சரி, நம்ம கேட்குற பாடல் வரிகளும் சரி, பல ஓவியங்களும் சரி, இந்த சர்ரியலிசம் கான்செப்டை அடிப்படையாக வச்சு தாங்க இருக்குது. சர்ரியலிஸ்டிக் ஆர்ட்டுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, டே பை டே ஒரு நாளைக்கு ஒரு குறள் வீதம் 1330 குறள்களையும் புதுவையைச் சேர்ந்த சௌமியாங்கிற ஒரு பெண்மணி குறளுக்கான ஓவியங்களை வரைஞ்சிட்ருக்காங்க. அவங்களோட ஓவியங்களை நீங்கள் பார்க்கணுன்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் லிங்க்கை யூஸ் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பா.